இதுக்கு பதில் சொல்லுங்க சார். நம்ம எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? ரைஸ் சாப்பிட்றதுனால தான் சுகருக்கு மாத்திரை போடுறோம், ரைஸ் சாப்பிட்றதுனால தான் இன்சுலின் போட்டுட்டு இருக்கோம், ரைஸ் சாப்பிட்றதுனால தான் இந்த வயரை வச்சுட்டு இருக்கோம் அப்படி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி தானே? நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்றீங்களா? கண்டிப்பா சொல்லுங்க. ஓகேவா? நிறைய பேர் வட இந்தியாவில் அவங்க ரைஸ் சாப்பிட்றதே இல்லையே, ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்க, என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிடுவாங்க. வட இந்தியாவில் எத்தனை பேர் சுகருக்கு மாத்திரை போட்டுட்டு இருக்காங்க? வட இந்தியாவில் எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்டு இருக்காங்க? வட இந்தியாவில் எத்தனை பேர் வயரை அப்படி வச்சுட்டு இருக்காங்க? கமெண்ட்ஸில் எழுதுங்க சார், கமெண்ட்ஸில் எழுதுங்க. இன்னொரு கேள்வி கேட்குறேன், சுகர் ப்ரெஷருக்கு மாத்திரை மட்டும் சாப்பிட்டதுனால யாருக்காவது சரியா இருக்கா? சொல்லுங்க. மாத்திரை மட்டும் சாப்பிட்டதுல யாருக்கா சுகர் ப்ரெஷர் சரியா இருந்தாலும் சொல்லுங்க. இந்த உலகத்தில், தமிழ்நாட்டில் இல்லை உலகத்தில் நடைபயிற்சி மட்டும் பண்ணதுனால யாராவது சுகர் மாத்திரை நிறுத்தினாங்களா? இல்லை ப்ரெஷர் மாத்திரை நிறுத்தினாங்களா? இல்லை இன்சுலின் நிறுத்தினாங்களா? இல்லை இந்த கொலஸ்ட்ரால் இந்த வயரை குறைச்சாங்களா? நடைபயிற்சி மட்டும் பண்ணதில்ல. சொல்லுங்களேன், சொல்லுங்க. அதோட சூப்பர் கொய்யா இலை, கிரீன் டீ, கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், இது என்னது, நெல்லிக்காய் ஜூஸு, நாவல் பழம், வெந்தயம், ஆவாரம்பூ, இதெல்லாம் நல்லது தான், சாப்பிட்றது நல்லது தான். நான் என்ன கேட்குறேன்னு, இதெல்லாம் சாப்பிட்டதுனால, இதெல்லாம் சாப்பிட்ட பிறகு கூட முதல்ல ஒரு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்த சுகர் பேஷண்ட்டு, ஒரு மாத்திரை சாப்பிட்டு சுகர் பேஷண்ட்டு இப்போ 3 மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்களே. ஆமாம், நடைபயிற்சி, வெந்தயம், கருவேப்பிலை, கரிஞ்சீரகம் எல்லாம் பண்ண பிறகு கூட ஒரு மாத்திரை சாப்பிட்டு 3 மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்களே சுகர் பேஷண்ட். ஆமாம், மாத்திரை மட்டும் போட்டிருந்த பேஷண்ட் இப்போ இன்சுலின் சேர்த்து போட்டுட்டு இருக்காங்களே. இதுக்கு பதில் சொல்லுங்கள் சார், நல்லா கேட்டுடுங்க. சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், உடல் பருமன், இந்த 4 எதனால வருதுன்னு கேட்டால் எனக்கு யாருக்குமே தெரியாது. இதுதான் சங்கடமான விஷயம். சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், உடல் பருமன், இந்த 4க்குமே ஒரே ஒரு காரணம் தான் இருக்குது. அதுக்கு பேர் தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இது ஒரு பேப்பர் எழுதி வச்சுடுங்க. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரி பண்ணணும் அப்படின்னா, இந்த இன்சுலின் சரி பண்ணணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது, ஒரே ஒரு வழி தான். அதுக்கு பேர் தான் பேலன்ஸ்டு டயட். நீங்கள் மருத்துவத்தில் எந்த புத்தகத்தை வேணாலும் எடுத்து படித்து பாருங்கள். அவங்க சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ராலுக்கு சொல்லக்கூடிய பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் பேலன்ஸ் டயட். அடுத்தது உடல் உழைப்பு, அடுத்தது நல்ல தூக்கம், கடைசி தான் மாத்திரை. அதுக்கும் கடைசி தான் என்னது, இன்சுலின் ஊசி. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், புரிஞ்சுதா இல்லையா? நீங்கள் பேலன்ஸ்டு டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணலை அப்படின்னா முதல்ல 2 மாத்திரை, அப்புறம் 4 மாத்திரை, அப்புறம் 8 மாத்திரை மட்டும் இல்லை. நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்சுலின் வாழ்க்கை ஃபுல்லாக போட்டுகிட்டே இருக்கிறாங்க. நான் சொன்ன அவேர்னஸ் வீடியோ உங்களுக்கு உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட்ஸில் OES டைப் பண்ண மறந்துடாதுங்க. வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ண மறந்துடாதுங்க. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.